ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மா இப்போது உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன். என் நெத்தியில் இருக்கக்கூடிய இந்த குங்குமத்தை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில் நாளைக்கு நிச்சயமா மிகப்பெரிய அதிசயம் நடந்தே தீரும் என் செல்லமே. உன்னுடைய எண்ணம் போலதான் உன் வாழ்க்கை அமையும்னு நான் பலமுறை உனக்கு சொல்லிட்டேன் தானே. இனிமேலாவது உன் எண்ணங்களை வலிமையாக வச்சுக்கிட்டினா, திறமுள்ளதாக, உறுதி உள்ளதாக, நம்பிக்கையுடையதாக உன் எண்ணங்களை நீ வச்சுக்கிட்டினா, அதுதான் உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுங்கிறத தீர்மானித்து நல்லதை உனக்கு நடத்தி கொடுக்கும். இன்னைக்கு நீ நம்பிக்கையோட எது நடக்கும்னு நம்பினாலும் அது நிச்சயமாக நாளை நடந்தே தீரும் என்பதுதான் உண்மை என் செல்லமே. எப்பவுமே உனக்காகவும் உன் வாழ்க்கைக்காகவும் தான் இந்த வராகியம்மா எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அது புரியாமல் எப்போதுமே என் வாழ்க்கையில் நல்லதே நடக்கலைன்னு நீ தப்பாக நினச்சிக்கிட்டு எதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க? எந்த விஷயமாக இருந்தாலும் அதில் சம்பந்தப்பட்ட ரெண்டு பக்கமும் விசாரிச்சுட்டு தான் நீ ஒரு முடிவுக்கு வரணுமே தவிர, என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாம, காரணமே இல்லாம நீயாகவே ஒரு முடிவுக்கு வந்து யாராவது ஒருவர் பக்கம்தான் தப்பு இருக்கும்னு ஓ மனக்கூண்டுல மற்றவங்களை குற்றவாளியாக நிற்க வச்சிடக்கூடாது. எந்த விஷயத்திலும் யார் நியாயம் யார் சரின்னு உனக்கு தெரியாத பட்சத்தில் பேசுறத காட்டிலும் அமைதியாக இருந்து என்ன நடந்ததுன்னு நல்லா தீர விசாரித்து தெரிஞ்சுக்கோ. தேவையில்லாம யோசிக்காம அவசரப்பட்டு யார் மீதும் பழி பாவமான வார்த்தைகளை பேசிடவும் வீசிடவும் வேண்டாம் என் செல்லமே. சில பிரச்சனைகள் வரும்போது உன் மனசு ரொம்ப அதிகமாக யோசிக்கும், குழம்பும், என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிக்கும். அந்த மாதிரி சமயங்களில் நீ அமைதியாக பொறுமையாக இருந்துட்டாலே அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய மனநிலை உனக்கு வந்துடும் என் செல்லமே. இந்த வராகியம்மா நானும் உனக்கு துணையாக இருக்கும்போது உன் பிரச்சனைகள் எப்படி உன்னை வாட்டி வதைக்க நான் அனுமதிப்பேன்? என்னையே மனசில் நினச்சிக்கிட்டு இருக்க உன் உள்ளத்துக்கு எல்லா நல்லதையும் செய்து கொடுக்க தயாராக தான் இந்த வராகியம்மா காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னுடைய உணர்வுகள் மதிக்கப்படும் இடத்துல தானே நீ மனசில் நினச்சதை நல்லா பேச முடியும். எப்போவுமே நல்ல எண்ணத்தோட நல்ல செயல்களையும் வச்சுக்கோ. அதே போல உன்னுடைய உணர்வுகளையும் உன் எண்ணங்களையும் யார் மதித்து மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட மட்டுமே பேசுகிற பழக்கிற வழக்கத்தை வச்சுக்கோ என் செல்லமே. வெட்டி விட்டாலும் தட்டி விட்டாலும் எத்தனை முறை என்ன செஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் மரங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதே போல நீயும் எத்தனை முறை உன்னை கீழே தள்ளி விட்டாலும் தோற்கடிச்சாலும் உன்னை வெட்டி ஒதுக்கி விட்டாலுமே கூட முளைச்சி மரமாக வளர்ந்து மற்றவங்களுக்கு பயனாக இருக்கக்கூடிய ஆளாக இரு. நீ சாதிக்கிறதுக்கு முன்பாக எது வந்தாலும் எதிர்த்து நிற்க தயாராக இருக்கணும். என்ன நடந்தாலும் நான் நினச்சதை நடத்தி காட்டுவேங்கிறதுல நீ உறுதியாக இருக்கணும் என் செல்லமே. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களும் நஷ்டங்களும் துன்பங்களும் துயரங்களும் எது வந்தாலும் உன்னை ஊக்கப்படுத்த உன்னால் முடியும்னு யாராவது உனக்கு தைரியம் சொல்லக்கூடிய உறவாக இருந்தாங்கன்னா அவங்கள உன் கூட வச்சுக்கோ. ஏன்னா இந்த கலியுக காலத்தில் எல்லாருமே அவங்கவங்க வாழ்க்கைக்கு தான் முதலிடமும் முக்கியத்துவமும் கொடுக்குறாங்களே தவிர, மற்றவங்க யார் எவ்வளோ கவலையில் இருந்தாலும் மனசுடைஞ்சு சோர்ந்து போயிருந்தாலும் அதை பார்க்கவோ அதை பெருசாக யோசிக்கிறதோ கிடையாது. ஆனால் அதையும் தாண்டி உனக்காக யாராவது வந்து ஆதரவாக நின்னாங்கன்னா ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாக போயிடும், உன்னால் நிச்சயமாக வாழ முடியும், ஜெயிக்க முடியும், நீ நல்லா இருப்பன்னு உனக்கு ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு உறவு இருந்தாலும் போதும். நிச்சயமாக தோல்வி கூட உன்னிடம் தோற்று போயிடும் என் செல்லமே. வாழ்க்கைனா நல்லதும் கெட்டதுமா மாறி மாறி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் உன் எண்ணங்கள் எப்போதும்
யாரையும் காயப்படுத்தாம இருக்கும்படி பார்த்துக்கோ. நல்லது நடக்கும்போது சந்தோஷமா பேசுற. ஏதாவது ஒரு கெட்டதோ கஷ்டமான விஷயமோ நடக்கும்போது அடுத்தவங்க மேல எரிச்சல் பட்டு கோபப்பட்டு பேச வேண்டாம். எப்படியும் கொஞ்ச நேரத்திலேயோ கொஞ்ச காலத்திலேயோ உன் பிரச்சனை சரியா போயிடும். அதுக்கப்புறம் போய் நீ எரிச்சல் பட்டு பேசினவங்க கிட்ட சமாதானமாக பேசினா அவங்க ஏற்றுக்குவாங்களான்னு யோசிச்சு பாரு. அதனால வாழ்க்கையோ சூழ்நிலையோ எது மாறினாலும் அதுவும் இதுவும் எதுவும் கடந்து போகும்னு தைரியமாக இரு. ஏன்னா நீ அவசரப்பட்டு பேசினது எதுவும் மற்றவங்க மனசில் மறந்து போகாதுங்கிறது தானே உண்மை. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ நினச்சதற்கு மாறாகவோ உனக்கு எதிராகவோ உன் வாழ்க்கையில் எதுவுமே நடப்பதற்கு நான் விட்டுட மாட்டேன். நிச்சயமா நீ நினச்சதை விட எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. இந்த நெற்றி குங்குமத்தை தொட்ட உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் வெற்றிகரமாக நடந்து முடியும்னு நான் உனக்கு உறுதி அளிக்கிறேன். நீ முதல்ல ஏமாந்ததே அடுத்தவங்க மேலே இறக்கப்படும் போது தானே. உன்னோட இரக்க குணத்தில் இருந்து தான் உன் வாழ்க்கையில் ஏமாற்றம் ஆரம்பிக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ இறக்கப்படுவதை நிறுத்திக்க வேணாம். மனிதர்களாக பிறந்தாலே இரக்கமும் மனிதாபிமானமும் இருக்க வேண்டிய விஷயங்கள். ஆனால் அந்த மனிதாபிமானத்தையும் இரக்கத்தையும் யாருக்கு காட்டலாம் யாருக்கு கொடுக்க கூடாதுங்கிறத மட்டும் நீ சரியாக தெரிஞ்சுக்கோ. இன்னுமே கூட உன் வாழ்க்கையில் நீ கடந்து போகக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. யாராவது ஏதாவது உனக்கு பிடிக்காததை சொல்லும் போதும் அல்லது வேணும்னே உன்னை குறை சொல்லும் போதோ அல்லது உன்னை மட்டம் தட்டி மற்றவங்களை பெருசாக பேசும்போதோ எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. உன்னை குறை சொல்கிற அளவுக்கு இந்த உலகத்தில் யாருமே உத்தமர்களாகவோ யோக்கியர்களாகவோ இன்னும் பிறக்கலாங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தவங்க பேசுகிறதையெல்லாம் நினச்சி கவலைப்படணுன்ற அவசியம் என் அன்பு குழந்தையான உனக்கு இல்லை என் செல்லமே. கண்ணாடியில் இருக்கக்கூடிய அழுக்கு எப்படி உன் முகத்துக்கு சொந்தம் இல்லையோ அதே போல உன்னை பற்றி மற்றவங்க நினைக்கிற எண்ணமும் சிந்தனையும் கூட உனக்கு சொந்தம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நீ சந்தோஷமா இரு. நீ விதைக்கும் எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையில் திரும்ப உனக்கே நடக்கும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு உன் மனசில் உன் எண்ணங்களை எப்போதும் நல்ல விதமாக நினைக்க கற்றுக்கோ. நீ மனசில் எப்படிப்பட்ட எண்ணங்களை விதையாக போட்டு வைக்கிறியோ அந்த விதைதான் மரமாக வளர்ந்து உன் வாழ்க்கையில் என்ன விஷயம் நடக்கணுங்கிறத தீர்மானிக்குது. அதனால் நல்லதையே நல்லதையே செய்ய உன் வாழ்க்கையிலையும் நிச்சயமாக நல்லதே நடக்குமேன்னு செல்லமே. அடுத்தவங்க செய்கிற தவறு இதுதான்னு அதை சுட்டி காட்டுறதுக்கு தைரியம் இல்லாமல் அவங்க என்ன செஞ்சாலும் சரின்னு சொல்லிக்கிட்டு அவர்களுக்கு அடிமையாக இருப்பதை விட நீங்கள் செய்கிறது தவறு எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அவர்களை விட்டு ஒதுங்கி நின்று வாழலாம். அவங்க உனக்கு எதிரியாக மாறினாலும் கூட பரவாயில்லன்னு நினச்சிக்கிட்டு அடுத்தவர்கள் செய்யும் தவறை அதுவும் உனக்கு நெருக்கமானவர்கள் செய்யும் தவறை சுட்டி காட்ட தயங்காதே என் செல்லமே. எப்பவுமே நீ சந்தோஷமா இருந்தாலும் சரி கவலையா இருந்தாலும் சரி உன் மனநிலைக்கு ஏற்றாற் போல அடுத்தவங்க கிட்ட பேச வேணாம். ஏன்னா மனநிலை மாறிடும், ஆனா நீ பேசின வார்த்தைகள் மாறாதல்லவா. நீ ஏதோ கவலையிலையோ கோபத்திலேயோ இருக்கும்போது அடுத்தவங்களை தூக்கி எறிஞ்சு பேசிட்டு அதுக்கப்புறம் என்னதான் நீ மன்னிப்பு கேட்டாலும் நீ பேசின வார்த்தைகள் ஒன்னொன்னும் அவங்க மனசுல முள்ளா நின்று உறுத்திக்கிட்டே தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நீ ஏமோ மனசுல என்ன யோசிச்சாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும் அடுத்தவங்க கிட்ட எதையுமே வெளிக்காட்டிக்காம எப்பவுமே அன்பா பொறுமையா பேசக்கூடிய ஆளாக நீ இருக்கணும். இரக்க குணம் கொண்டவர்கள் ஏமாந்து போகலாமே தவிர ஒருபோதும் தாழ்ந்து போவது கிடையாது. உன்னை ஏமாத்துறவங்க தற்காலிகமாக வெற்றி பெறலாமே தவிர இறுதி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில ஜெயிச்சு சாதிக்கவே முடியாது. ஒன்றிருக்க ஒன்று வந்தால் என்றுமே அமைதி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ. ஒன்று மாற்றி ஒன்று வாழ்க்கையில் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்காக
அதை நினச்சிக்கிட்டு இதை வீணாக்குறதும் இதை நினச்சிக்கிட்டு அதை வீணாக்குறதும் கூடாது. நல்லது நடக்கும்போது அதை சந்தோஷமாக அனுபவிக்கிறது போல கெட்டது நடக்கும்போது அதை கடந்து வரவும் தயாராக இருக்கணும் என் செல்லமே. மொத்த உலகமும் ஒன்றா சேர்ந்து உன்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியாது, உனக்கு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லும்போது உன் மனசுக்குள்ள இருந்து ஒருவேளை இது முடிஞ்சா நல்லா இருக்குமே, செஞ்சு பார்க்கலாம்னு மெலிதாக ஒரு குரல் கேட்குமே. அதற்கு பேர்தான் நம்பிக்கை. எது எப்படி நடந்தாலும் உனக்குள்ள அந்த நம்பிக்கை குரலை ஒலிக்காம நான் விடமாட்டேன். உன் மனசுக்குள்ள குடியிருக்கிற இந்த வராகியம்மா எல்லா விஷயங்களையும் நீ நல்லபடியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்பிக்கைக்கு ஆதாரமாக எப்பவுமே இருப்பேன். நீயும் உன் வாழ்க்கையில் என்ன வந்தாலும் ஏற்றுக்கோ, எது போனாலும் அப்படியே விட்டுடு. ஏன்னா இந்த பூமியில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது என் செல்லமே. உனக்கு எதை எப்போது தரணும்னு இந்த வராகி அம்மாவுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதால தான் இப்போது உன் கைகளில் என்ன கொடுக்கணுமோ அதை கொடுப்பதற்காக உன்னை தேடி வரப்போகிறேன். இது நாள் வரையிலும் உனக்கு கிடைக்காம போன விஷயங்களை நினச்சி வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் எல்லாத்தையுமே உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் கூட அதிகமாக நெருக்கமாக இருப்பவர்களிடம் உன் கவலைகளை பற்றி நீ சொல்லும்போது அவங்க உன்னை தான் தப்பாக நினைப்பாங்களே தவிர நீ சொல்கிறத சரியாக முழுசாக புரிஞ்சுக்குவாங்கன்னு எதிர்பார்க்கவே முடியாது. நீ என்னவோ வேறு ஒரு கோணத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த சொல்லியிருப்ப. ஆனால் அதை கேட்குறவங்க மனசில் உன்னை பற்றின தப்பான அபிப்பிராயமும் உன்னை பற்றின எதிர்மறையான எண்ணங்களும் மிக தீவிரமாக உருவாக வாய்ப்பு இருக்கு. எல்லாருமே நீ சொல்கிற எல்லா விஷயங்களையும் நீ சொல்ல வர்ற விதத்திலேயே புரிஞ்சுக்குவாங்கன்றத உறுதியாக சொல்ல முடியாது தானே. நீ அதுக்கப்புறம் என்னதான் நேர்மறை எண்ணத்தோடு அவங்களுக்கு விளக்கி சொன்னாலும் உன் வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்தாலும் நேர்மையா நியாயமா ஒழுக்கமா நீ எப்படி வாழ்ந்தாலும் இந்த உலகம் நீ செஞ்ச சில தவறுகளையும் தப்பான விஷயங்களையும் தான் பெருசாக பார்க்கும். அவங்க மனசில் ஏற்பட்ட எதிர்மறையான எண்ணங்களையும் அழிக்கவே முடியாதுங்கிறத புரிஞ்சிக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் உன் வாழ்க்கையில் நடக்கிற எந்த விஷயத்தையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாமே செல்லமே. நீ என்னவோ ஆறுதல் தேடி அடுத்தவங்க கிட்ட சொன்ன விஷயமும் உனக்கு அனுதாபம் கிடைக்கும்னு நினச்சி சொன்ன விஷயமும் உனக்கே ஆபத்தானதாக மாறிடுங்கிறத புரிஞ்சுக்கோ. எப்போவுமே உன்னால் சமாளிக்க முடிஞ்ச பிரச்சனைகளை சமாளித்து பழகு. அப்போதுதான் நேர்மறையான பல நல்ல விஷயங்கள் நடக்கும். இந்த உலகம் உன்னை கைவிடாமலும் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளே உன்னை வெறுத்தாலும் நீ பெற்ற பிள்ளைகளே உனக்கு எதிராக பகையாளியாக மாறினாலும் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் உன்கிட்ட சண்டை போட்டுட்டு உனக்கு எதிராக மாறினாலும் இந்த வராகியம்மா உன்னை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கதால எப்போவுமே உனக்கு ஆதரவாக மட்டும்தான் இருப்பேன். என்னுடைய ஆதரவும் அரவணைப்பும் ஆறுதலும் எப்போவுமே என் பிள்ளைகளுக்கு இருக்கு. அந்த வகையில் உனக்கு துணையாக நான் இருந்து நாளைக்கு நிச்சயமா உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்குறேன். நேற்று வரைக்கும் நடந்த கசப்பான சம்பவங்களையும் கஷ்டத்தை தரக்கூடிய அனுபவங்களையும் எத்தனையோ பேர் உனக்கு கொடுத்தாங்க. ஆனால் இன்னைக்கு அவங்க உன் கூட இல்லை. இல்லாத மனிதர்கள் செய்த செயல்களை யோசிச்சு இனிமே நீ கவலைப்படவோ குழம்பவோ வேண்டாம். தைரியமா சந்தோஷமா வாழ்க்கையை வாழ ஆரம்பி.